ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கருடன் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹே, நம்ம ஏற்கனவே நந்திக்கு பார்த்த மாதிரி தான் நம்ம கருடனுக்கும் பார்க்கணும். ஏனென்றால் கருடனை தத்புருஷாய வித்மஹே அப்படின்னு சொல்லும்போது கருடனையே பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல பரம்பொருளின் சொரூபமா இருக்கும் விஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் கருடனே அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இரண்டு விதமாக வச்சிருந்தாலும் பரம்பொருளுக்கும் கருடனுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டான்னு இருக்கும் எப்பயுமே. அதனால பரம்பொருளாக இருக்கும் கருடனே இல்லைன்னா பரம்பொருளா இருக்கும் விஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் கருடனே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த மந்திரத்தை. ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி. அதாவது நம்ம கருடன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கழுகு தான். ஏனால் நம்ம கருடனே ஒரு கழுகோட அந்த பட்சியோட சுரூபமாக தான் இருக்க. அதனால கழுகு அப்படின்னு சொன்னாலே ஒரு பறவை அப்படின்னே வச்சுக்கிட்டாலே பறவைக்கு சிறகுகள் இருக்கும்ல, அதே மாதிரி சிறகுகள் நம்ம கருடன் கிட்டயும் இருக்காம். அப்போ நார்மலா இருக்கிற ஒரு கழுகுக்கும் நம்ம கருடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் சொல்றா சுவர்ண பக்ஷாய தீமஹி. அதாவது சுவர்ண அப்படின்னு சொன்னா தங்கம் அப்படின்னு அர்த்தமாம். நம்ம கருடனின் சிறகுகள் தங்கத்தால் ஆனதாக இருக்குமாம். தங்கச் சிறகுகளுடைய கருடனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். அதாவது பரம்பொருளின் சொரூபமா இருக்கும் கருடனுக்கு, பரம்பொருளா இருக்கும் விஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு வாகனமா இருக்கும் கருடனுக்கு, அதே நேரத்துல தங்கச் சிறகுகளுடைய கருடனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். நீதான் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த ரெண்டு பேருமே அந்த போட்டி ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்டா ஸ்ட்ராட்டஜி இருந்ததாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்ததாம். இந்த ரெண்டு பேர்ல முதலாவதா இருக்கும் அந்த பையன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நான் முதல்ல இந்த தோல்லலாம் சாப்பிட்டுறேன். இந்த வாழைப்பழத்துல தோலும் இருக்கும் பழமும் இருக்கும். அதனால இந்த பழத்தை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் தோலை சாப்பிட்டுறேன். ஏன்னா தோலை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பழத்தை சாப்பிட்டா சீக்கிரமாக பழத்தை முடிச்சிடலாம், ஏன்னா அது ஈஸி. அதனால கஷ்டமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன்னு யோசிக்கிறானாம் முதல் பையன். இரண்டாவதா இருக்கிறவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் ஃபர்ஸ்ட் பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் தோலை சாப்பிடுறேன், ஏன்னா பழத்தை நான் சீக்கிரமா இதை விட சீக்கிரமா முடிச்சிடுவேன். அதனால டக்குன்னு பழத்தை முடிச்சுட்டு அடுத்த தோலை சாப்பிட்டேன்னா அவனை விட நான் அதிகமா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு இரண்டாவதா நினைக்கிறான். ஒருத்தன் தோலை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் பழத்தை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு அந்த ரெண்டு ஜட்ஜு வச்சிருக்கால, அந்த ரெண்டு ஜட்ஜுமே ஒரு சமயத்துல நில்லு அப்படின்னு சொல்றா ரெண்டு பேர்கிட்டயுமே. ஏன்னா இப்ப டைம் முடிஞ்சு போயிடுத்து, அந்த போட்டி ஒரு நிறைவுக்கு வந்துடுத்து, யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே எவ்வளவு சாப்பிட்டுருக்கா அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது ஒரே அளவு தான் சாப்பிட்டுருக்கா. ஆனா ரெண்டு பேருமே ஜெயிக்கவே இல்லையாம். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் தோலை சாப்பிட்ட அந்த நபர் தோலை மட்டுமே சாப்பிட்டு இருக்கார், தோலை கூட ஃபுல்லா முடிக்கவே இல்லை அவர். இரண்டாவதா பழத்தை மட்டுமே சாப்பிட்டு இருந்த அந்த நபர் பழத்தை மட்டுமே தான் சாப்பிட்டு இருக்கார், அந்த தோலை இன்னும் சாப்பிடல. அதாவது என்னன்னா ரெண்டு பேருமே பழத்தை ரெண்டு பேருமே அரைகுறையா தான் இருக்கா, ரெண்டு பேருமே ஜெயிக்கல போட்டியில. ஆனாலும் ரெண்டு பேருமே போட்டியை விளையாடின விதம் டிஃப்ரெண்டாக இருந்ததாம். தோலை சாப்பிட்டவருக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருந்ததாம், இந்த பழத்தை சாப்பிட்டவருக்கு ஒரு இனிப்பான அனுபவம் இருந்ததாம். சரி, இந்த போட்டியிலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கசப்பா இருக்கும் தோலை சாப்பிட்டார்ல அவரை போல இல்லாமல் நம்ம இனிப்பா இருக்கும் பழத்தை சாப்பிட்றவாளா இருக்கணும். அதாவது இங்க கசப்பான தோல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை குறிக்கிறது, நம்ம கவலைகள் கஷ்டங்களை குறிக்கிறது. எப்பயுமே கவலைகள் கஷ்டங்கள்னாலே கசப்பா தானே இருக்கும். இதுவே இங்க இருக்கிற பழத்தை சாப்பிட்டவரோட அந்த பழம் இருக்குல்ல, அது இனிப்பா இருக்கும் கடவுளின் சிந்தனையை குறிக்கிறது. அதாவது இந்த போட்டியின் காலம் இருக்குல்ல, இந்த போட்டியின் காலம் தான் நம்ம வாழ்க்கையோட வாழ்நாளாகவும் இருக்கு. அதனால இந்த வாழ்நாள்ல நம்ம வாழற இந்த சமயத்துல நமக்காக ஒதுக்கப்பட்ட இந்த லிமிட்ல
நம்ம கசப்பான அனுபவமா இருக்கிற அந்த பழத்த அந்த தோல மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு கவலையில, கஷ்டத்துல இருப்போமா? இல்லன்னா, இந்த சமயத்துல வந்து நம்ம இனிப்பான பழமா இருக்கிற கடவுள் சிந்தனையில, கடவுள நினைக்கிற அந்த தியானத்திலே இருப்போமா? அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும், நம்ம நார்மலா இருந்தாலும் சரி, இந்த மாரி இருந்தாலும் சரி, அந்த மாரி இருந்தாலும் சரி, நமக்கு லிமிட் ஒண்ணு தான். நம்ம வாழ்க்கைய வந்து இந்த மாரி வாழப் போறோமா? அந்த மாரி வாழப் போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.